வணக்கம் மக்களே, எல்லோருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் வந்து ஆக்ட்ரஸ் ஜனனி மேம் அவர்கள் ஆல்ரெடி நம்ம சொன்னது போல அவங்களுடைய படங்கள், அவங்களுடைய சீன் எல்லாம் வந்து கைவசம் இருந்த படங்கள் அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 படங்கள் முடிச்சிட்டாங்க அப்படின்றதான் தகவல். அதில் 2-3 படங்கள் வந்து வெளிவருவதற்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கு அப்படி என்பது பல பேர் கேட்கின்ற கேள்வி. விஜய் சேதுபதி அண்ணா அவர்களோட அவங்க நடித்த ட்ரெயின் படம் எப்போ வரும் அப்படி என்பதுதான் அதற்கான ஒரு பதில் ஒன்று. சரிங்களா? அடுத்தது வந்து லாஸ்லியா மேம் அவர்கள் இப்போ சினிமாவில் இப்போ லெஜெண்டரி ஆக்ட்ரஸ், அதாவது இப்போ ஒரு நயன்தாரா மேம், த்ரிஷா மேம், அனுஷ்கா ஷெட்டி மேம், ஸோ இப்படியான நபர்கள் வந்து சினிமாக்குள்ளே நடிக்க வந்து 5 வருடம் 4 வருடம் 6 வருடங்களுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு அப்படியான சான்சஸ் கிடைச்சிருக்கு. பட் லாஸ்ட்லி அவர்களுக்கு முதல் வருடமே ஏன் இப்போ கூட கிடைச்சி கொண்டிருக்கு சில விடயங்கள். அதை பார்க்கக்குள்ள லாஸ்ட் இப்போ எத்தனை ஸ்டார் இருந்தாலும் ஒரு சூப்பர் ஸ்டார் தான், ஒரு ரஜினி தான். சரிங்களா? அது படைக்கும் போதே கடவுள் வந்து சில அதிசயங்கள் வரங்களை கொடுத்திருப்பாரு. லாஸ்ட்லி அவர்களுக்கும் அது தானா அமையுது. அது என்ன விடயம், என்ன சாதனை அப்படி என்பதை பார்க்கலாம். அடுத்தது லாஸ்ட்லி அவர்களுடைய புதிய படத்தோட ஹீரோ யாரு அப்படின்றதையும் பார்க்கலாம். ஓகே, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஜாழ்ப்பாணத்திலிருந்து பல பெண்கள் கதாநாயகிகளாக தமிழ் சினிமாவில் நடிக்க அவங்க பண்ற முயற்சி, அவங்களுடைய பல நாள் ஆசைகள், அதுக்கு அவங்க பயணிக்கின்ற பாதைகள், இதை பற்றி ஒரு பார்வை ஒன்று கண்டிப்பாக சந்தோஷமா இருக்கு. ஓகே, அடுத்தது வந்து பிக் பாஸ் 8 தமிழோட ப்ரோமோ தொடர்பான அப்டேட். சரிங்களா? ஸோ இந்த விடயங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபுல்லாக பாருங்க, லைக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை தவறாமல் சொல்லுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுடைய ரைசிங் ஸ்டார் ஜனனி மேம் அவர்கள் அவங்களுடைய அடுத்து வர இருக்கிற படங்கள் எனக்கு தெரிஞ்சு 2 படங்கள் இருக்கு, தமிழ் படங்கள். 4-5-7 படங்கள் கிட்ட கைவசம் இருக்கு. அதில் வெளிவர்ற நிலைமையில இருக்கு அப்படின்னா 2 படங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஒன்று வந்து நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்களோட வேட்டையன் படத்தில் ஒருத்தங்க நடிச்சுட்டு இருக்காங்க, ஆனந்த் நாக் அப்படின்றவங்க. ஸோ அப்போ அவர் ஹீரோவாக நடிக்கிறார். அதில் ஹீரோயின் ஜனனி மேம் தான், அருண் பிரசாத் அவரை டைரக்ட் பண்ணுறாங்க. அந்த படமும் வெளியீட்டு வேலைகளில் இறங்கியிருக்காங்க அப்படின்றது தான். சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மிஸ்கின் சார் அவர்கள், விஜய் சேதுபதி அண்ணா அவர்கள் அவங்களோட படத்தில் ஜனனி மேம் நடிச்சிருக்காங்க, ட்ரெயின் படம். அந்த படம் வந்து இந்த மாத இறுதியில் வரும் அப்படின்னு இதற்கு முதல் தகவல்கள் வந்துச்சு. பட் இப்போ வரைக்கும் எந்த டீசரோ எந்த ட்ரெய்லரோ வரல. ஸோ அப்போ எனக்கு தெரிஞ்சு இனிமேல் இந்த மாத இறுதியில் வர்றதா இருந்தால் கூட இந்த நேரத்துக்கு ட்ரெய்லர் ஏதாவது வந்திருக்கணும், வரையில. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த ஜூலையில் அது வர சான்ஸ் இல்லை. மேபி ஆகஸ்ட்ல அல்லது செப்டம்பர்ல தான் வர சான்சஸ் அதிகம். சரிங்களா? பல பேர் கேட்டார்கள் வெளிநாட்டில் இருப்பவர்கள். ஸோ ஜனனி அவர்களுடைய ட்ரெயின் படம் என்னாச்சு அப்படின்னு கண்டிப்பாக வெளியில் வந்துடும். ஸோ நம்ம ஒரு அறிமுக நடிகர்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னா, அவங்க கண்டிப்பாக படங்கள் கிடைச்சி நடிச்சிருவாங்க. ஆனால் அந்த படம் வெளிவருமா வராதான்றது டவுட்டாக இருக்கும். பட் ஜனனி மேம் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் படம் தளபதி கூட பெரிய நிறுவனங்கள், 2வது படமும் வந்து விஜய் சேதுபதி அண்ணா கூட பெரிய நிறுவனம், பெரிய டைரக்டர். ஸோ அதனால எந்த பயமே தேவையில்லை, கண்டிப்பாக வெளியில் வரும். சரிங்களா? அவங்க வந்து கொஞ்சம் பக்குவமாக பார்த்து செதுக்குறாங்க. ஏன் அப்படின்னா விஜய் சேதுபதி அவர்களுடைய அந்த 50வது படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி. ஸோ அதனாலே இனி வருகிற படங்கள் அந்த படத்துக்கு நிகராக இருக்கணும் என்று வேலைகள் நடப்பதாக தகவல். சரிங்களா? ஓகே, இது ஜனனி மேம் அவர்கள் தொடர்பான அப்டேட். அடுத்தது லாஸ்ட்லி அவர்கள் கண்டிப்பாக வெளிநாடுகள்ல இருந்து, இப்போ பொதுவாக தமிழ் சினிமா அப்படின்றது தமிழங்க எங்கே இருக்காங்களோ குழந்தைகளை வளர்ற காலத்துல இருந்து வீடுகளில் அந்த தமிழ் சினிமாவை நம்ம கூட ஒரு பிள்ளையா, ஒரு தம்பியா, அண்ணனா, நம்மளுடைய ஒரு ஃபேமிலி மெம்பர் மாதிரி வரும். அதில் தலைவரோட படம், தளபதியோட படங்கள், அதை பற்றிய பேச்சுக்கள் எல்லாமே இருக்காது. சரிங்களா? அப்போ நம்ம குடும்பத்தில் இருக்கிற யாராவது ஒருத்தருக்காவது ஒரு ஆசை ஒன்று இருக்கும், நம்ம இந்த சினிமாக்குள்ளே போக முடியுமா? இப்போ இலங்கையில் இருப்பவங்களா இருந்தாலும் சரி, மலேசியாவில், சிங்கப்பூரில், முக்கியமாக ஏசியாவில் இருப்பவர்கள், யூரோப்பில் அவங்க பிறந்தவர்கள், கனடாவில் பிறந்தவர்கள், அமெரிக்காவில் பிறந்தவங்க எல்லாருக்குமே, எல்லா குடும்பத்திலையுமே நான் ஒரு கதாநாயகனாக வரணும், டைரக்டராக வரணும், அட்லீஸ்ட் ஒரு ஆர்டிஸ்டாக வரணும் தமிழ் சினிமாக்குன்னு ஒரு ஏக்கங்கள், ஆசைகள் இருக்கும். ஆனால் அந்த லாஸ்ட்லி அவர்கள் பிக் பாஸுக்குள்ள வந்து வர்ற முதல் வந்து அதெல்லாமே ஒரு கேள்விக்குறியாத்தான் இருந்துச்சு. இதெல்லாம் சரி வருமா அப்படின்னு. இதெல்லாம் நடக்கும் என்று காமித்தவர் லாஸ்ட்லி அவர்கள் தான், முதலாவது நபர். 2019 ஹீரோயின் ஆயிட்டாங்க, 7-8 படங்கள். கொரோனா மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு அவங்க டாப் ஆக்ட்ரஸ். சரிங்களா? அப்படி. ஆனால் அதுக்கப்புறமும் நின்று பிடிச்சாங்க பாருங்க, அந்த நம்பிக்கை இருக்கு பாருங்க, அதுதான் அவங்களுடைய மிகப்பெரிய சக்சஸ். இப்போ நேற்று முந்த நாள் ஒரு மிகப்பெரிய தயாரிப்பு நிறுவனம் தேனாண்டால் அங்கே வந்து அவங்களுடைய அடுத்த படம்
அதில் இவங்க தான் பெரிய ஹீரோயின் சம்மந்தப்பட்ட கதை தான். மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங்ன்றது படத்தோட பேர். ஹரிபாஸ்கர் அவர்கள் ஹீரோவாக பண்ணுறாங்க. அது அந்த படத்தோட இவங்க நடிக்கிறாங்க. செகண்ட் லுக்கே லாஸ்லி அவர்களுடைய லுக் வேற மாதிரி இருந்துச்சு. ஸோ அப்படி லாஸ்லி அவர்கள் வந்து பல வெளிநாடுகளில் இருப்பவர்களுக்கு ஒரு நம்பிக்கை, சரியா, நம்ம வந்து இந்தியன் சினிமாவில் போகலாம், நடிக்கலாம், எப்படியும் தடைகளை தாண்டி வரலாம் என்பதற்கு லாஸ்லி அவர்கள் முன்னுதாரணம். ஓகே, அப்படி இருக்கக்குள்ள லாஸ்லி அவர்கள் பண்ண சாதனை என்ன அப்படின்னா, லாஸ்லி அவர்கள் இதுவரைக்கும் நடித்த படங்கள், அவங்களுடைய முதலாவது படம் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் கூகுள் குட்டப்பனாக இருக்கட்டும், அப்புறம் அன்னபூரணி அப்படின்னு ஒரு படம், அது வர இருக்கு. ஃபினான்சியல் பிரச்சனையான எனக்கு தெரியல, பட் கண்டிப்பாக வரும். அதான் இருக்கட்டும். ஆக்டர் பூர்ணாஷோட அவங்க நடித்த படமாக இருக்கட்டும், ஆரிய அர்ஜுனனோட அவங்க பண்ண படமாக இருக்கட்டும், இன்னொன்று படம் அவங்க சோலோவாக பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே ஃபீமேலுக்கு தான் முன்னுரிமை. அதில் இப்போ நயன்தாரா அவர்கள் இப்போ ஹீரோவும் அவங்க தான், ஹீரோயினும் அவங்க தான் அப்படின்னு பண்ணுறாங்கல்ல. த்ரிஷா அவங்களும் அப்படி தான், அனுஷ்கா அவங்களும் அப்படி தான். அவங்கள வச்சு தான் கலை போகும். ஆனால் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ஒரு 5 வருஷம் 6 வருஷம் எடுத்துச்சு குறைஞ்சது. பட் லாஸ்ட்லி அவர்களுடைய ஆரம்பமே இதுதான். அவங்க தான் ஹீரோயின், அவங்க தான் ஹீரோ. இது எல்லாருக்குமே அமையாது. அந்த விதத்தில் லாஸ்ட்லியா இஸ் அதிசயம், சரிங்களா? இது எத்தனை பேர் நோட் பண்ணிக்கன்னு தெரியல. அதை பார்க்கக்குள்ள எனக்கு பிரமிப்பாக இருந்துச்சு. பட் கண்டிப்பாக சீஸ் அ ரியல் லைஃப் சாம்பியன். லாஸ்ட்லியா மேமாக இருக்கட்டும், ஜனனி மேமாக இருக்கட்டும், அவங்களோட கதையை வச்சு ஒரு படம் எடுக்கலாம், சரிங்களா? ஸோ ஓகே, இது லாஸ்ட்லி அவர்கள் தொடர்பான அப்டேட். அடுத்தது ஜாழ்ப்பாணத்தில் இருந்து பல கதாநாயகிகள் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இப்போ ஜனனி அவர்கள், லாஸ்லி அவர்கள், இது வந்து பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஷாலினி அப்படின்றவங்க, ஷர்மி அப்படின்றவங்க விஜய் டிவியில் கூட இப்போ சீரியல் பண்ணி கொண்டிருக்காங்க. அவங்களும் சினிமாவுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அவங்களும் ஜெஃப்னா அப்படின்னு தான் கேள்விப்பட்டேன். இது தவிர்த்து வேறு பல பேரும், நேற்று கூட ஒரு சகோதரியோட பேசியிருந்தேன், அவங்களும் சரி, அவங்களோட ஃப்ரெண்டும் சரி, சினிமாவில் இப்போ சில படங்கள் பண்ணி கொண்டிருக்காங்க, வெளிவரைக்குள்ள சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஃப்ரம் ஜெஃப்னா நீர்வேலி, சரிங்களா? ஸோ அப்போ அதெல்லாம் கேட்கக்குள்ள நமக்கு ஹாப்பியாக இருக்குது. பல பேரோட ஏக்கங்கள் மக்களே. முந்தா நாள் கூட வந்து ஒரு அம்மா ஜெஃப்னாவில் பிறந்தவங்க, இப்போ கனடாவில் இருக்காங்க. அவங்க 90ஸ்லேயே ஆசைப்பட்டாங்க. அவங்க அப்பா கேட்க ஸ்ரீதேவி மாதிரி இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்களாம் அவங்களோட ஊரில். ஸ்கூல்ல எல்லாம் அப்படி தான் சொல்லுவாங்களாம்னு. அப்போ 90ஸ்ல எல்லாம் எனக்கு ஆசை இந்தியன் சினிமாவில் நடிக்கணும். பட் என்ன, எப்படி அதை அப்ரோச் பண்ணன்னு தெரியல. அதுக்கப்புறம் கல்யாணமாக்கி கனடாவுக்கு போய் டொரண்டோவில் இருக்காங்க. பட் அந்த ஆசையாக போச்சு அப்படின்ற மாதிரி அவங்க ஏக்கமாக சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படி நிறைய பேருக்கு ஒரு ஏக்கங்கள் இருக்கு. சினிமாக்குள்ளே போகணும், நம்மளோட திறமையை காமிக்கணும், நடிகையாக வரணும், நடன கலைஞராக வரணும், டைரக்டராக வரணும் அப்படின்னு. அதுக்கெல்லாமே இந்த நல்ல காலங்கள் இப்போதான் பிறந்திருக்கு. இந்த தகவல் தொழில்நுட்பம், சோசியல் மீடியாவில் வளர்ச்சியால் எல்லாமே ஈஸியாக இருக்குது. அதை வந்து ஜாழ்ப்பாணத்தில் இருக்கிற சகோதரிகளும் சரி, சகோதரர்களும் சரி, எல்லாரும் இப்போ கரெக்டாக யூஸ் பண்ணுறது, டிக்டாக்கை யூஸ் பண்ணுறது, இன்ஸ்டாகிராமை யூஸ் பண்ணுறது, அதன் மூலம் அவங்களுடைய நடனங்கள், அவங்களுடைய திறமைகளை வெளியில் கொண்டு வரதை பார்க்கக்குள்ள ஹாப்பியாக இருக்குது, சரிங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் பல ஜனனிகள் உருவாகணும், பல லாஸ்லியாக்கள் உருவாகணும். ஆசையாக மட்டும் போகக்கூடாது. அந்த ஆசை நிறைவேறணும் என்றதான் என்னுடையது. முயற்சி செய்யுங்க. நீங்க முயற்சி செய்யக்குள்ள நிறைய குறைக்கும். ரோட்ல போய்க்குள்ள குறைக்கும் இல்லை, அதை பார்த்து நம்ம திரும்ப குறைக்க தேவையில்லை, விட்டுறணும். அது பாட்டுட்டு கத்திக்கிட்டே இருக்கட்டும். நம்ம வாழ்க்கை நம்ம இஷ்டம். உங்க வாழ்க்கை உங்களோட கையில தான் இருக்கு. அடுத்த பேச்சை கேட்டீங்கன்னா நாசம், சரிங்களா? ஸோ அதனால தொடர்ந்து முயற்சி செய்யுங்க. கண்டிப்பா ஒரு நாள் ஜனனி அவர்கள் தளபதி கூட நடிச்சது போல நீங்க வருவீங்க தமிழ் சினிமாக்குள்ள. லாஸ்ட்லி அவர்கள் ஃப்ரெண்ட்ஷிப் படத்துல ஹீரோயினா ஃபர்ஸ்ட் அவங்களுடைய இது வருது, இவங்க தான் ஹீரோயின் அப்படின்னு. அப்படி உங்களுடைய கனவுகளும் ஒரு நாள் வரும், சரிங்களா? அது பிக் பாஸ் மூலமாக நிறைவேறலாம், இல்லை டைரக்டாகவே சினிமாக்குள்ள போகலாம். பட் முயற்சியை மட்டும் கைவிட்டுறாதீங்க. இந்த சில வாய்களுக்காக, சில என்ன புராணம் பேசும் நபர்களுக்காக இதெல்லாம் விட்டுறாதீங்க, சரிங்களா? முயற்சி கண்டிப்பா வெற்றியை தரும். இது வந்து சில விடயங்கள் நடக்கக்குள்ள ஹாப்பியாக இருந்துச்சு. சில சகோதரிகளோட பேசியிருந்தேன். சில ஜாழ்ப்பாணத்தில் இருக்கிற அண்ணாமார் டைரக்டிங்கை பற்றி, அவங்களோட கனவுகளை பற்றி சொல்லியிருந்தாங்க. அப்படிப்பட்ட நபர்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக ஒரு ஸ்பீச் ஒன்று. ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் 8 தமிழோட ப்ரொமோ. கவலைக்குரிய விடயம் என்னன்னா, கமல்ஹாசன் தான் கோஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றது. ஏதாவது அதிசயம் அற்புதம் நடந்து அவருக்கு பல வேற யாராவது நடத்தினா சந்தோஷம். பட் அவர் தான் மோஸ்ட்லி, சரிங்களா? ஓகே, அப்படி இருக்கக்குள்ள ப்ரொமோ, தெலுங்கு பிக் பாஸோட ப்ரொமோ எனக்கு தெரிஞ்சு இந்த மாத இறுதியில் வரும். ஐ லோகோவோ அல்லது ப்ரோமோவோ மாத இறுதியில் வரும். செப்டம்பர் 8 அப்படி தெலுங்கு பிக் பாஸ் ஆரம்பிப்பார்கள். ஸோ அப்போ இந்த மாத இறுதியில் தெலுங்கு பிக் பாஸோட ப்ரோமோவோ ஐ லோகோவோ வரும் பட்சத்தில், அது வந்ததுலேருந்து ஒரு மாதத்துக்கு அப்புறம் நம்ம தமிழ் பிக் பாஸோட ஐ லோகோவோ ப்ரோமோ வரும். அதாவது
ஆகஸ்ட் மாத இறுதியில ஐலோகோவோ ப்ரோமோவோ எதிர்பார்க்கலாம் பிக் பாஸ் 8 தமிழோட அப்படின்றத நம்ம சைட்ல இருந்து கொடுக்குற அப்டேட். சரிங்களா? ஓகே மக்களே, நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஒன்னே ஒண்ணுதான் மக்களே, நமக்கு என்ன தேவை, என்னத்தை விரும்புறோம் அப்படின்றது, நம்மளோட உள்மனசு என்னத்தை வேணுமென்றதே நமக்கு தான் தெரியும். நம்மளோட வாழ்க்கையை நம்ம தான் வாழணும். இன்னொருத்தன் சொல்றதுக்காக நம்ம மாத்திக்கிட்டோம்னா அது உங்களுடைய உள்மனசு சந்தோஷத்தை தராது. சரிங்களா? எதுக்காகவும் உங்களுடைய விருப்பங்களை, உங்களுடைய ஆசைகளை இந்த உலகம், இந்த சமுதாயம், பக்கத்தில் இருக்கவங்க அவங்களுக்காக உங்களுடைய முயற்சிகளை கைவிடாதீங்க. சரிங்களா? நன்றி.